இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உஷா? எஸ் மேம். 16வது ஸ்லோகம் நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே மேம். அருணாருண கௌஷும்ப அருணாருண கௌஷும்ப அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத்கடீதடீ 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 கடீதடீ 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 கிடையாது, கடீதடீ கடீதடீ வஸ்திரபாஸ்வத்கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய 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 ரசநாதாமபூஷிதா 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 அருணாருண கௌஷும்பவஸ்திரபாஸ்வத்கடீதடீ அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ கடீதடீ கடி கடின்னு சொல்லப்படும். கடி கடீதடீ அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ. டாவை நல்லா அழுத்தி சொல்லணும். டி டா தான் முக்கியம். அத டான்னு உச்சரிக்கிறீங்க, சொல்லக்கூடாது அந்த மாதிரி. இன்னொரு தடவை சொல்லுங்க. அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா அருணாருண கௌஷும்பவஸ்திரபாஸ்வத்கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாம பூஷிதா அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாம பூஷிதா. வெரி குட். உமா வெங்கடேஷ்? எஸ் மம்மி. அதையே சொல்லுங்க. அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த லைன் மூச்சு எடுக்காம ஃபுல்லா சொல்லணும். ஃபுல்லா சேர்ந்து அது ஒரே வார்த்தை. நான் சொல்லி கொடுக்கறதுக்காக பிரிச்சேன். அதுக்கப்புறம் நான் சொல்லும் பொழுது கவனிச்சிருப்பீங்க. ஃபுல்லா சொல்லியிருப்பேன். அவளும் ஃபுல்லா சொன்னாவும் அதே மாதிரி ஃபுல்லா சொல்லணும். ரத்னகிங்கிணிகாரம்ய அருணாருண அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத். மூச்சு எடுக்காதீங்கம்மா. அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ அப்படிதான் சொல்லணும். அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா. அந்த இடத்துல மூச்சு எடுக்காம அப்படியே தம் கட்டி சொல்லுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே. பிரபா சொல்றேன். அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா. வெரி குட். சுபா? நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடீ ரத்னகிங்கிணிகாரம்ய ரசநாதாமபூஷிதா. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஒபு லக்ஷ்மி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க.
சரிங்க. कामेशज्ञात सौभाग्य कामेशज्ञात सौभाग्य कामेशज्ञात सौभाग्य मार्दवोरुद्वयान्विता मार्तवोरुद्वयान्विता मार्तवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार 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 जानुद्वयविराजिता 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 कामेशज्ञात सौभाग्यमार्दवोरुद्वयान्विता कामे संज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयान्विता कामे संज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयान्विता दयान्विता दयान्विता द्वयान्विता द्वयान्विता இன்னொரு தடவை द्वयान्विता ஃபுல் லைனும் कामे संज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता कामेशज्ञात सौभाग्यमार्दवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता कामे संज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता कामे संज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता. வெரி குட். பத்மாஸ்ரீ பாலச்சந்திரன் சொல்றேம்மா. ம். कामेशज्ञात सौभाग्यमार्दवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार ज्ञानोद्वयविराजिता कामेशज्ञात सौभाग्यमार्दवोरुद्वयान्विता माणिक्यमुकुटाकार जानोद्वयविराजिता. வெரி குட். ரமா முத்துக்குமரன் சொல்றேன் மேடம். காமே சஞ்ஞாத சௌபாகிய மார்த்த போருத்வயான்விதா மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா காமே சஞ்ஞாத சௌபாகிய மார்த்த போருத்வயான்விதா மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. வெரி குட். மீராதேவி कामेश्वरज्ञात सौभाग्यमार्तवोरुद्वयन्विता माणिक्यमकुटाकार जानुद्वयविराजिता மாணிக்ய முகுடாகார माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता कामेश्वरज्ञान सौभाग्यमार्तवोरुद्वयन्विता मुकुडाकार माणिक्य मुकुडाकार जानुद्वय विराजिता. வெரி குட். one more time mami. நெக்ஸ்ட் ஒன் லலிதா ஸ்ரீ. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. இந்திரகோப பரீட்சிப்த லலிதா ஸ்ரீ ரவிக்குமார் சரிங்க. சொல்லுங்கம்மா. इंद्रगोप परिक्षिप्त स्मरतोणा भजङ्गिका स्मरतूना भजङ्गिका
गूढगुल्फा कूर्मभृष्ट गूढगुल्पफा कूर्मपृष्ठ गूढगुल्पफा कूर्मपृष्ठ गूढगुल्फा कूर्मभृष्ट गूढगुल्फा कूर्मपृष्ठ गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णो प्रबदान्विता जयिष्णु प्रबदान्विता जयिष्णु प्रबदाविता प्रपदान्विता जयिष्णु प्रबदान्विता प्रव இல்லடாப்பா जयिष्णु प्रबदान्विता प्रप पा फर्स्ट लेटर पा प्रपद प्रपद प्रपदान्विता इंद्र गोप परीक्षित जयिष्णु प्रपदान्विता मन சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல் ஸ்லோகா इंद्र गोप परीक्षित स्मरतु नाभजंघिका गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णु प्रपदान्विता इंद्रगोप परिक्षिप्त स्मरतु नाभजंगिका गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णु प्रपदान्विता इंद्रगोप परिक्षिप्त स्मरतु नाभजंगिका गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णु प्रपदान्विता. வெரி குட். நீங்க உச்சரிச்சதுல ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். எங்க அப்படின்னா கூட குல்ஃபா ஃபாங்கிறது கரெக்ட் தான். ஆனா அது ஹிந்தியில தான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும். சான்ஸ்கிரிட்ல பண்ணும்பொழுது குல்ஃபா அப்படிதான் சொல்லணும். அது லெட்டருக்கு மட்டும் உச்சரிப்புல வித்தியாசம் வரும். அத மாத்திரம் கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க. சரிங்க. சுந்தரி சரிங்க. சுந்தரி முருகன் மாமி சொல்லுங்கம்மா. இந்திரகோப பரிஷிப்த ஸ்மரதூணாபதங்கிகா கூடகுல்பா பூர்ணபிருஷ்ட ஜயஷ்ணு பிரபதான்விதா இந்திரகோப பரிஷிப்த ஸ்மரதூணாபதங்கிகா கூடகுல்ஃபா கூர்மபிருஷ்டா ஜயிஷ்ணு பிரபதான்விதா. வெரி குட். உமா சபாபதி. உமா சபாபதி. நமஸ்காரம் மாமி. இந்திரகோப பரிஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா கூடகுல்ப கூர்மபிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா இந்திரகோப பரிஷிப்த ஸ்மரதூணாபஜங்கி கூடகுல்ப கூர்மபிருஷ்ட ஜயிஷ்ணு பிரபதான்விதா. வெரி குட். மோனிஷா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. நகதீதி சஞ்சன்ன नखदीधति संचन्न दीधिति मा दीधिति. ओके. नखदीधिति संचन्न नखदीधिति संचन्न नमज्जनतमो गुणा नमज्जनतमो गुणा नमज्जनतमो गुणा पदद्वय प्रभाजाल प्रभद्वय प्रभाजाल प्रभद्वय प्रभाजाल पदद्वय पदद्वय. ओके. पदद्वय प्रभाजाल पदद्वय प्रभाजाल पराकृत सरोरुहा पराकृत सरोरुहा पराकृत सरोरुहा नखदीधिति संचन्न नमज्जनतमो गुणा नखदीधिति संचन्न नमज्जनसतमो गुणा
நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜனதமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹ பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. சொல்லுங்க ரெண்டையும் சேர்த்து. நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜனதமோத்குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. இன்னொரு தடவை. நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜனதமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. வெரி குட். பூங்கோதை. பூங்கோதை. சத்யா. இது சஞ்சந்த நமோச்னய மோ குணா பதத்வய சொல்லுக்கா கேக்குதா? பதத்வய பிரபஜால பிரபாக்ருத சுரோருதா. இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். சொல்றவா தவிர மீதி எல்லாரும் மியூட்டுக்கு போயிடுங்க. கிரிஜா. கிரிஜா உமாபதி ஐ திங்க். கிரிஜா. நகதீதி சஞ்சன்ன நமஞ்சன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. நகதீதி சஞ்சன்ன நமஞ்சன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. வெரி குட். ஜெயந்தி. சொல்றேங்க மாமி. நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன நமோ குணா பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோ ருஹா. நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோ ருஹா. குட். லக்ஷ்மி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்றீங்க? லக்ஷ்மி மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. சிஞ்ஞானமணி மஞ்சீர. ஓகே. ரமாசேகர். சொல்றேன் மேம். சிஞ்ஞானமணி மஞ்சீர சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. மண்டித ஸ்ரீபதாம்புஜா மண்டித ஸ்ரீபதாம்புஜா. மராலி மந்த கமனா. மராலி மந்த கமனா மராலி மந்த கமனா. மகாலாவண்ய சேவதிஹி. மகாலாவண்ய சேவதிஹி மகாலாவண்ய சேவதிஹி. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. மராலி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. ஃபுல்லா கரெக்ஷன் இருக்கா மாமி? இல்ல ஃபுல்லா சொல்லுங்க. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் முடிச்சு விட்டுக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணணும்ன்றது இல்ல. அந்த இடத்துல சீதா லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணன்.
சீதாலக்ஷ்மி. सिञ्चानमणिमञ्जीर मण्डितश्रीपदाम्बुजा मराळी मन्दकमना महालावण्यसेवदिः सिञ्चानमणिमञ्जीर मण्डितश्रीपदाम्बुजा मराळी मन्दकमना महालावण्यसेवदिः. வெரி குட். யசோதா கண்ணன். பிரபா வீரராகவன். சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதி சிஞ்ஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதி. வெரி குட். சீதாராமன் கிருஷ்ணகுமார். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சீதாராமன் கிருஷ்ணகுமார்னு ஒரு ஐடி இருக்கு. மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. பூங்கோதை. நமஸ்தே குருஜி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சாரி குருஜி, அன்மியூட் பண்ண முடியல, அதனாலதான் சொல்ல முடியல. இப்ப பண்ணுங்க. சர்வாருணாவத்யாங்கி. சர்வாருண பத்யாங்கி. நான் சொல்றதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சர்வாருணாவத்யாங்கி. சர்வாருண நவத்யாங்கி. சர்வாருண நவத்யாங்கி. சர்வாபரணபூஷிதா. 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 சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவகாமேவராங்கஸ்தா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவாஸ்வாதினவல்லபா. 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 சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. சர்வாருண நவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. சர்வாருண நவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. ஃபர்ஸ்ட்ல சர்வாருணன்னு கிடையாது, சர்வாருணா நெடிலா இருக்கும் பாருங்க. சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவாஸ்வாதீனவல்லபா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவஸ்வாதீனவல்லபா. கரெக்டா கவனிக்கணும் எழுத்துக்களை. நெடிலா சொல்லுங்க. சிவா சுவாதீன. சிவா சுவாதி. சிவா ஸ்வாதீனவல்லபா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீனவல்லபா. இன்னொரு தடவை. சர்வாருணா நத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. காமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீனவல்லபா. சர்வாருண நவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீனவல்லபா. வெரி குட். அப்பவும் சர்வாருணன் தான் வருது. சர்வாருணா. நெடிலுக்கு வாய திறக்கணும். அதான் கரெக்டா சொல்லணும். ரூபா சங்கரன். மாமி நமஸ்காரம். மாமி நமஸ்காரம். சொல்லுங்க மாமி. அது சர்வாருணானவாதி. மாமி இன்னொரு வாட்டி எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? அந்த ப்ரொனன்சியேஷன் வரல. சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா.
सर्वारुणानवद्याङ्गी सर्वाभरणभूषिता शिवाकर्म शिवकामेश्वराङ्गस्ता शिवावल्लभा शिवकामेश्वरागस्ता शिवा स्वाधीनवल्लभा शिवकामेकरागस्ता शिवस्वाधीनवल्लभा ரெண்டு லைன் நீ சேர்த்து. सर्वारुणानवादिङ्गी नवाद्याङ्गी सर्वाभरणभूषिता शिवकामेश्वराङ्गस्ता शिवा स्वाधीनवल्लभा. கீழே விரல் வச்சுட்டு படிச்சீங்கன்னா நிச்சயம் தப்பவே தப்பாது. சாந்தி சாந்தி சத்யா सर्वार्णुना नवत्यांगी सर्वाभूषण पूजिता சர்வாபரண அம்மா அம்மா கொஞ்சம் நிறுத்துங்க. சர்வாபரண பூஷிதா. ओके मैम. सर्वाभरण पूषिता शिवकामेश्वरांगस्ता शिवास्तुति नववल्लभा சிவா இருக்கும். சிவா ஸ்வாதீன வல்லபா. शिवा स्वाधीन वल्लभा सर्वरुणाल சர்வாருணா விரல் கீழே வைக்கிறீங்களா? नवत्यांगी सर्वभரணி பூஷிதா. இல்ல இருங்கம்மா அவசரமே படாதீங்க. அவசரம் படாதீங்க. முதல்ல விரல் கோல் லைனுக்கு அடியில விரலை வைங்க. எழுத்துக்கு எழுத்து விரல் இருக்கணும். ஓகே மேம். ஆமா ப்ரீகேஜி நீங்க இப்ப. எஸ் மேம். சர்வாருணா நவத்யாங்கி அப்பதான் எழுத்து விட்டு போகாது. இப்ப அதை பார்த்து சொல்லுங்க. सर्वारुणा नवत्यांगी सर्वाभरणि पूषिता शिवकामेश्वरांगस्ता शिवास्तुति नववल्लभा शिवा स्वाधीन वल्लभा शिवा स्वाதி वल्लभा स्वाधीन ஒரு வெயிட் நான் இருக்கா இல்லையா? இருக்கு மேம் இருக்கு மேம். அப்புறம் ஏன் சொல்லல? வல்லபா ஏன் சொல்ல விடக்கூடாது? ஒரு எழுத்த கூட விடக்கூடாது. ஒரு புள்ளிய கூட விடக்கூடாது. ஓகே மேம். ஓகே. स्वाधीन वल्लभा शिवा स्वाधीन वल्लभा. இப்ப ஃபுல்லா ரெண்டு லைனையும் சேர்த்து. நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா தப்பா நினைச்சுக்க கூடாது யாரும். ஒரு புள்ளிக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒரு கமாக்கும் அர்த்தம் மாறிட்டே போகும். ஓகே மேம். அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம கத்துக்கிறது பெருசு இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் கத்துக்கும் போது. ஓகே மேம். தேங்க் யூ. சொல்லுங்க இப்ப ரெண்டையும். மாமி யசோதா பேசுறேன். சொல்லுங்கம்மா. सर्वारुण नवत्यांगी सर्वाभरण भूषिता शिवकामेश्वरंगास्त शिवस्वादित वल्लभा. सत्या சொல்றேன். सर्वारुण नवत्यांगी सर्वाभरण भूषिता शिवकामेश्वरंगास्त शिव स्वादिनी वल्लभा. வெரி குட். முன்னாடி யார் சொன்னது? சத்யா தானே சொல்லிட்டு இருந்தது. ஏன் சத்யா சொல்லிட்டே இருக்கச்சே ஏன் யசோதா உள்ள வந்தீங்க நீங்க? அவ இன்னும் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வராதீங்க யாரும். அவ இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. சத்யா சொல்லுங்க. ஓகே மாமி. சாரி மாமி. சொல்லுங்க சத்யா. சொல்றேன் மேம். सर्वारुण नवत्यांगी सर्वाभरणि पूषिता शिवकामेश्वरांगस्ता शिवा स्वाधीन वल्लभा सर्वारुण नवत्यांगी सर्वभरणि पूषिता
शिवकामेश्वराङ्गस्ता शिवा स्वाதி வல்லபா சுவாதீன வல்லபா. நாவ விடுறீங்கம்மா, स्वाधीन वल्लभा. ஓகே மேம், ஓகே மேம், நாவ விடுறீங்க, அந்த மாதிரி விடக்கூடாது. ஓகே மேம், தேங்க்யூ. பிரபா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. Okay. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா सुमेरुमध्यशृङ्गस्ता सुमेरुमध्यशृङ्गस्ता ஸ்ரீமன்னகரநாயிகா श्रीमन्नकरनायिका श्रीमन्नकरनायिका சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்னகரநாயிகா सुमेरुमध्यशृङ्गस्ता श्रीमन्नकरनायिका सुमेरुमध्यशृङ्गस्ता श्रीमन्नकरनायिका चिन्तामणिगृहान्तस्था चिन्तामणिगृहान्तस्ता चिन्तामणिगृहान्तस्ता पञ्चब्रह्मासनस्थिता पञ्चब्रह्मासनस्थिता ब्रह्मा पञ्चब्रह्मासनस्थिता पञ्चब्रह्मासनस्थिता चिन्तामणिगृहान्तस्थ पञ्चब्रह्मासनस्थिता चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नकरनायिका चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नकरनायिका चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता. वेरी गुड. सीतारामन कृष्णकुमार. रूपा शंकरन. சொல்லுங்க. அதேதான். சுமேரமத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமத் மாமி அது ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க மாமி. சுமேருமத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்னகரநாயிகா सुमेरमध्य श्रृंगस्ता श्रीमान नगरनायिका श्रीमन्नकर श्रीमन्नगरनायिका चिन्तामणि गृहातस्था पञ्चब्रह्माण्डनास्थिता ब्रह्मासनस्थिता पञ्चब्रह्मासनस्थिता. सुमेरमध्य श्रृंगस्था श्रीमाத்ராகரணநாதிகா. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். ஸ்ரீமான் இருக்கா, நெடிலா இருக்கா? இல்ல மாமி. இல்லையோலி, அப்ப என்ன இருக்கு அங்க எழுத்து? ஸ்ரீமத்னு இருக்கு மாமி. ஸ்ரீமன் இருக்கு. ஸ்ரீமன் ஸ்ரீமன். ஓகே மாமி. கவனமா, அதுக்குதான் விரல் வைங்கன்னு சொல்றேன் எல்லாரையும். விரல் வச்சுதான் படிச்சுட்டு இருக்கேன் மாமி. ஸ்ரீமன். அப்புறம் ஸ்ரீமன் நகரநாயிகா चिन्तामणि गृहानस्था पञ्चब्रह्माण्डनास्तिका नास्तिता पञ्चब्रह्मासनस्थिता पञ्चब्रह्मासनस्थिता பிரம்ம ஆசனஸ்திதா அப்படின்னு அது பிரிப்போம். அதெல்லாம் அர்த்தம் எல்லாம் எங்கெங்கயோ போகும். ரொம்ப கவனம் வேணும். ரொம்ப ரொம்ப வசதியான கிரந்தங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம். காதால நீங்க படிக்கிறதுக்கே நமக்கு பாக்கியம் இருந்தாதான் படிக்க முடியும். படிக்கணும். 2 லைனையும் சேர்த்து படிங்க. सुमेरमध्य शृंगस्था श्रीमन्गरनास्तिका श्रीमन्गरनास्तिका
ஸ்ரீமன்னகர நகரம் அது. ஸ்ரீமன்னகர நாயிகா श्रीमन्नगरनायिका चिन्तामणि गृहानस्था पञ्चब्रह्माण नास्तिता பஞ்சபிரஹ்மாசனஸ்திதா पञ्चब्रह्मासनस्थिता நிறைய பிராக்டிஸ் பண்ணணுமா நீங்க? பிராக்டிஸ் பண்றேன் மாமி. மீரா தேவி நமஸ்கார் மாமி. சொல்லுங்க மாமி. சொல்லுங்க, அதையே சொல்லுங்கம்மா. सुमेरु मध्य शृंगास्ता सीमन्नगरनायिका चिन्तामणि गृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता सुमेरु मध्य शृंगास्ता நெடில் கிடையாதுமா அம்மா. நெடில் கிடையாது. सुमेरु मध्य शृंगास्ता सीमन्नगरनायिका चिन्तामणि गृहन्नस्था पञ्चब्रह्मासनस्थिता. பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. சரியா? ஓகே மாமி. ஓகே மாமா. நெக்ஸ்ட் ஒன் உஷா பி. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. ஓகே மேடம். மகாபத்மாடவி சம்ஸ்தா மகாபத்மாடவி சம்ஸ்தா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி 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 மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா சுதாசாகர மத்தியஸ்தா சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி காமாட்சி காமதாயினி காமாட்சி காமதாயினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. வெரி குட். பத்மாஸ்ரீ பாலச்சந்திரன். महापद्माटवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी महापद्माटवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी. வெரி குட். ஒபுலக்ஷ்மி. महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी. वेरी गुड. मीरा देवी. महापद्ममाडावि सांसदा திரும்ப சொல்லுங்க. அது என்ன? महापद्ममाडावि सांसदा தயவு செஞ்சு அந்த முதல் வார்த்தையை விட்டு நகராதீங்க. மகாபத்மாடவி சம்ஸ்தா महापद्माडवी संस्था மகாபத்மாடவி संस्था महापद्माडवी संस्था महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था
कामाक्षी कामदायिनी महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी காமதாயினி. காமா இல்ல, நெடில் கிடையாது, அது குறிப்பு. कामदायिनी. ஓகே. 16 23 வரைக்கும் இன்னைக்கு ஸ்லோகம் எடுத்திருக்கோம். இதனுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப பார்த்துள்ளோம். அருணாருண கௌஷும்ப வஸ்திர பாஸ்வத் கடி தடி ரத்ன கிங்கிணிகாரம் யரசநாதாம பூஷிதா. இன்னைக்கு ஸ்லோகத்தின் வரைக்கும் நம்ம அம்பாளினுடைய ஒரு தலையிலிருந்து கேசாதிபாத வர்ணனை அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இடை வரைக்கும் வந்தாச்சு. ஒடிந்து விழறா மாதிரி இருக்கக்கூடிய மெல்லிய இடையை கொண்டவளே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம முடிச்சோம். அருணாருண கௌசும்ப. அருணம் அப்படின்னாலே சிகப்பு. அருணாருண, சிகப்பிற்கே சிகப்பு. அப்படி இருக்கக்கூடிய வஸ்திரம்னாக்க உடை, துணி. அப்படி கொண்ட உடை. ஏப்ப இடையில துணி போட்டு இருக்கா இல்லையா, ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் பாஸ்வத் கடி தடி, அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருந்தது. அது பாக்குறதுக்கு அப்படியே பளபளன்னு மின்னிது. அந்த அவளே சிகப்பு. அந்த சிகப்புல ட்ரெஸ்ஸும் சிகப்பாம். அதுவும் எப்பேற்பட்ட சிகப்பு, அருணாருண. அப்ப சிகப்புக்கே இன்னும் மேல ஒசந்த இன்னும் அடர்த்தியான அந்த சிகப்பான ட்ரெஸ்ஸை இடைவில் தரித்து கொண்டவள். இது எல்லாருமே அவர் மட்டும் பாடினாரா, இல்ல நான் மட்டும் பதில் சொல்றனா இருக்கு, இல்ல வாசினி தேவதைகள் மட்டும்தான் இத அவ எல்லாமே சிகப்பா இருக்கா, சிகப்பு ட்ரெஸ் போட்டு இருக்கான்னு சொல்றாளா அப்படின்னு ஒண்ணு தீமை பார்த்தா எல்லா இடத்துலயும் எல்லாரும் அதையே கம்பேர் பண்ணி இருப்பார்கள். இந்த பக்கம் அபிராமி பட்டராகட்டும், ஒல்கு செம்பட்டுடையாள் அப்படின்னு என்ன அர்த்தம், செம்மையான ஆடையை அணிந்து கொண்டு பிரகாசிப்பவளே. தமிழேதான் அது. தமிழ் அபிராமி பட்டர் காலம் வேறையா இருக்கும், வசனி தேவதைகள் காலம் வேறையா இருக்கும், சௌந்தரிய லகரியில ஆச்சாரிய சுவாமிகள் எழுதினது வேறையா இருக்கும், இந்த பக்கம் மூக்க பஞ்சசதியில இவர் எழுதினது வேற காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா எல்லாத்திலையும் ஒரே மாதிரி கருத்துக்களை தான் எல்லோரும் கோடிட்டு இருப்பா. அப்ப நமக்கு இது அத்தனையுமே அவாபாளினுடைய மனசுல அம்பாளை உருவகப்படுத்துவது, தியானிப்பது. அந்த தியானிக்கிற நேரத்துல அம்பாள் காட்சி தரா எல்லார்கிட்டையும். அப்பதான் அம்பாளை மனதில் ஒரு நிலைப்படுத்தி அவ அப்படியே ஒன்னொன்னா அத டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர முடியும். அப்ப எல்லார் மனசுலயும் ஒரே மாதிரி தான் அவ வந்திருக்கா. அப்ப எல்லாருடைய பக்தியும் எந்த அளவுக்கு வசந்தது, எல்லாருடைய நிலை எந்த நிலைக்கு அவளுடைய தியானமும் தவமும் இருந்தா அம்பாளாகப்பட்டவள் ஒரே நிலையில் எல்லார் மனசிலும் வந்து நின்னு இருப்பா. எல்லாராலும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை போட்டு, அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகளை போட்டு எழுத முடியும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அம்பாள் அப்படி ஒரு காட்சி தரா, அவ்வளவு அழகா இருக்கா. அப்படி ஒரு ட்ரெஸ் அவ போட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் அவளோடது ரெட்ன்னு தெரிஞ்சு போச்சு. ரத்ன கிங்கிணி காரம்ய ரசநாதாம பூஷிதா. ரத்ன கிங்கிணி காரம்ய. சரி, அந்த ட்ரெஸ்ல அப்படி ரத்தன கிங்கிணி, கிங்கிணின்னு கிணி கிணின்னு கிணி 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 கிணின்னு சத்தத்தை எழுப்பக்கூடிய ரத்னமணிகளால் கோர்க்கப்பட்ட காரம்ய ரசநாதாம பூஷிதா. ரசனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டோம்னே நமக்கு ரசனை வருது. அப்படியே ஆஹா, எங்க என்ன ஒரு அற்புதமான நாதம், எப்படி இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி அந்த நாதம் வருதுங்கிறது பின்னாடி ஸ்லோகத்துல எல்லாம் அப்புறம் பின்னாடி வரும். அதுல இருந்து நம்ம அத எப்படி வருதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த இது எங்க இருக்கு அப்படின்னா ரசநாதாம பூஷிதா, ரொம்ப அலங்காரமாக அழகாக இருக்கிறது. எங்க அலங்கரிச்சிருக்கா? இப்ப இடையதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிகப்பு வர்ணத்தில் வஸ்திரத்தை அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த வஸ்திரத்தின் மீது ரத்தின மணிகளை கொண்ட அந்த மணிகளால் கோர்க்கப்பட்ட அந்த மேகலைன்னு அப்பெல்லாம் சொல்றது ஒட்டியானோன்னு சொல்லுவோம். என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதை இடுப்புல அவ கோத்துட்டு இருக்கா. அவ்வளவு அழகா இருக்கா. இதையேதான் சௌந்தரிய லகரியில ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். அதையே கிங்கிணி காஞ்சி தாமா, காஞ்சி தாமா, இப்படி எல்லாம் எல்லாருமே இப்படிதான் அவ இடுப்புல போட்டு இருக்கிறது. இவா வர்ணிக்கிறது, அவா வர்ணிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு ஸ்லோகத்துக்கு போனோம்னா காமே சஞ்ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. சௌபாகிய மார்தவோரு, சௌபாகியம் நிறைந்த அது அடுத்தது என்ன, ட்ரெஸ் போட்டுட்டாச்சு.
இடுப்புல வந்து என்னங்கிறது அலங்காரத்திற்குரிய ஆபரணம் என்னங்கிறத சொல்லியாச்சு. அந்த ஆபரணத்தில் ரத்னமணிகள் கோத்திருக்குன்னு சொல்லியாச்சு. அதற்கு பின்னாடி என்ன அடுத்த ஸ்டெப். இப்ப கேசாதி பாதம் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கிரைப் பண்ணிட்டே வரும்போது வாட் நெக்ஸ்ட், இடுப்புக்கு அப்புறம் என்ன, இடைக்கு பிறகு என்ன, சௌபாகியம் நிறைந்தது அப்படின்னு கொடுக்கிறா வசனி தேவதைகள். அதுக்கு அர்த்தத்தை கொண்டு வரும் பொழுது பாஸ்கரராயர் எப்படி கொண்டு வரார் அப்படின்னாக்க, மார்தோருன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, மிருதுவா இருக்குன்னு அர்த்தம். மிருதுவான சௌபாகியத்தோட ரொம்ப மிருதுவான ஓரு ஊரு அப்படின்னா அது என்னன்னா தொடை. சௌபாகியத்தோடு ரொம்ப மிருதுவான தொடையை உடையவள். அவ ட்ரெஸ் போட்டு இருக்கா, அவ எப்படி அவளுடைய தொடை அப்படி சௌபாகியத்தோட இருக்கு, அது சாஃப்டா இருக்கு, அது மிருதுவா இருக்குங்கிறது அழகா இருக்கு, மிருதுவாவும் இருக்கு. அத்வயான்விதா, ரெண்டு தொடைகளும், துவயம்னா ரெண்டு, அழகா இருக்குன்னாக்க பார்க்க முடிஞ்சுதா? அப்ப பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னா அதுக்குதான் என்ன சொல்ல வர்றாரு, காமேசை ஞாத அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு அடைமொழி கொடுக்கிறா அந்த லைனுக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, காமேஸ்வரரால் மட்டுமே அறியப்பட்ட அப்படின்னு அர்த்தம். காமேஸ்வரனால் மட்டுமே அறியப்பட்ட ரொம்ப மிருதுவான அழகான சௌபாகியம் நிறைந்த தொடைகளை கொண்டவள் அப்படிங்கிற அர்த்தம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். மாணிக்க முக்குட்டாகார ஜானுத்வய விராஜிதா. தொடைக்கு கீழே வந்தோம்னா இந்த முட்டி பகுதி இருக்கு, அப்படியே கற்பனை பண்ணின்னு வரணும். அம்பாளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கற்பனை பண்ணி அப்படியே இறக்கின்றே வரும். அப்படியே வரும் பொழுது மாணிக்க முக்குட்டாகார, மாணிக்கம் முக்குட்டம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், அப்படியே தொப்பி மாதிரி இருக்கக்கூடியது முக்குட்டம். தொப்பி மாதிரி அப்படியே முகுடம் தரித்த அப்படின்னு சொல்லுவோம், தலையில இருக்கிற தொப்பின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்தில் இந்த முட்டி எப்படி இருக்குன்னா, மாணிக்கத்தால தொப்பி பண்ணி போட்டா மாதிரி, ஏற்கனவே சிவந்த உடல், அப்படித்தானே உடம்ப அவளே சிகப்பா இருக்கா அப்படின்னு தானே சொல்லிட்டு வரோம். அப்ப மாணிக்கக்கல் சிகப்பு இல்லையா, அதனால அது இந்த முட்டி வந்து அப்படியே தொப்பி மாதிரி இருக்கு. அந்த தொப்பி அப்படியே பளபளன்றது. அது எப்படி இருக்குன்னா, மாணிக்க கல்ல அந்த இடத்துல தொப்பி மாதிரி வச்சா மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய முழங்கால் முட்டி, சில்லுன்னு சொல்றது, அத முட்டின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், சில்லு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ரொம்ப அழகா அவ வச்சுட்டு இருக்கா, இருக்கு அவளுக்கு. அப்புறம் இந்திரகோப பரீட்சிப்த ஸ்மர தூணாப ஜங்கிதா. இந்திரன் இந்திர கோப பரீட்சிப்த. இப்ப மன்மதன் என்ன பண்ணினா, அவன் கையில வச்சுட்டு இருந்தான் மலர் அம்புகள் வச்சுட்டு இருந்தான் இல்லையா, கரும்புவில் அம்பு, அதையேதான் அம்பாளும் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மலர் அம்புகள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும், அதை வச்சுக்கணும்னா அவனுக்கு ஒரு அம்பரா தூணி வேணும். அந்த ஒரு அம்பரா தூணியில தான் அவன் அதை வச்சுட்டு இருப்பான். ஆனா இங்க என்னாச்சு, தேவர்களின் தூண்டுதலினால் காமேஸ்வரனின் தியானத்தை, பரமேஸ்வரனின் தியானத்தை கலைப்பதற்காக வந்தவன் அந்த மலர் அம்புகளை தொடுப்பதற்காக போன பொழுது அவரின் நெற்றி கண்ணினால் சாம்பலாக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு உருவமே இல்லையா. இப்ப அம்பாளினுடைய வாஞ்சையால் அவருடைய அக்னி பார்வை, சூரிய பார்வை, சந்திர பார்வை, அக்னி பார்வை சந்திர பார்வைன்னு சொல்லப்பட்டது முன்னாடியே, அந்த சந்திர பார்வையின் காரணத்தினால அவன் உயிர் பற்றி எழுந்தான். ஆனா அரூபமாக இருந்தான். அரூபமா இருக்கிறவனுக்கு எங்க அம்பரா தூணி இருக்கும்? அவங்கிட்ட இருந்த அந்த இதுக்கு அம்பரா தூணி எங்க இருக்கும்? அதனால கற்பனை இது பூரா இப்படி கற்பனை பண்றாரு. அந்த முட்டைக்கு கீழே இருக்கிற காலின் பாகம், அந்த காலின் பாகத்திற்கு ஜங்கிகா, ஜங்கிகா, ஜங்கு ஜானு அப்படின்னு பேரு. முட்டிக்கு கீழே இருந்து இந்த கொலுசு போடுற இடம் வரைக்கும் இருக்கிற பாகத்திற்கு ஜானு அப்படின்னு பேரு. ஆ ஜானு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஜானு அப்படின்னு முழங்கால்களுக்கு பெயர். இந்த இது பல மொழியிலையும் பார்த்தா, இது சான்ஸ்கிரிட்ல ஜானுன்னு இருக்கான்னு பார்த்தா இதுதான் இது வேடிக்கை. இந்த சான்ஸ்கிரிட் பழமையான முதல் மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம போகும்பொழுது பார்த்தோம்னா, லத்தீன்ல இருக்கு, ஐரோப்பால இருக்கு, ஈரான்ல இருக்கு, எல்லா பகுதியிலும் கொஞ்சம் வித்தியாசமா அதை கொஞ்சம் சொல்றா. ஜீனு அப்படின்னு சொல்றா, ஜெனு அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்படி கலந்து வந்ததுதான். ஆனா இது சான்ஸ்கிரிட்ல இதனுடைய பெயர் ஜானு. ஜானுன்னா முழங்கால். அந்த முழங்கால் எப்படி இருக்கு அப்படின்னா, மலர் அம்புகளை போட்டு கொள்ளக்கூடிய அம்பரா துணி. அம்பரா துணி எல்லாரும் கற்பனை பண்ணி பார்க்கலாமே. பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இவரு கோதண்டம் எடுத்துட்டு போறாரு இல்லையா ராமர், பின்னாடி அம்பரா துணியை கட்டிட்டு போறாரு இல்ல. அம்பரா துணி எப்படி வாய் அகலமா அப்படியே குறுகின்னு வந்து கீழே கூரா இருக்காது, பட் கீழ்பாகமும் தட்டையா இருக்கும். அப்படி இருக்கிற அம்பரா துணியை ராமன் வைத்துக் கொண்டிருந்தார் கோதண்டத்தை எடுத்துட்டு போகும்பொழுது. அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்துட்டு போகும்பொழுது
அவனும் அப்படிதான் எல்லாரும் முதுகு பக்கத்துல போட்டு இருப்பா. இப்ப மன்மதனுக்கு உருவமே இல்ல, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்றாளாம். அவன் மீது வாஞ்சையாக அவனுக்கு உதவி செய்யும் பொருட்டு அம்பரா தூணி மாதிரி அந்த முழங்கால் இருக்கிறது. அப்ப அந்த முழங்கால ஆச்சாரியால் இன்னும் ஒருபடி மேல போறாரு. முழங்கால் சரி, 2 முழங்காலும் அம்பரா தூணி மாதிரி இருக்கு, அதெல்லாம் சரிதான். அப்ப அந்த மலர் அம்புகளை அதுல போட்டுக்கணுமே அப்படின்னும் போது, ஆமாம், அந்த மலர் அம்புகளை போட்டு கொண்டிருந்தாள். அப்ப மலர் அம்புகளை அவ எப்படி போட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாவே கோதண்டத்தையோ காண்டீபத்தையோ எடுத்துட்டு இருக்கும் போது மலர் அம்புகளை அவ வச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவா, அந்த கூர்மையான பாகம் அடியில இருக்கும், மேல அந்த ரக்க மாதிரி பிரிஞ்சு இருக்க பாகம் தான் மேல இருக்கும். எல்லாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எடுக்கும் பொழுது அதை மேல இருந்து அப்படியே எடுத்துதான் அவ ஒரு அம்பா விடுவா, நமக்கு தெரியும். ஏன்னா மேல் பாகம் கூர்மையான பாகம் மேல இருந்தா நாம எடுத்தாலே ஷார்ப்பா இருக்கும், நம்ம கையிலேயே அது குத்தும். கீழதான் அது எப்பயுமே இருக்கணும். அந்த மாதிரி அந்த கூர்மையான பாகம் அவள் தொடையின் வழியாக அந்த மலர் அம்பு அந்த முழங்கால்களுக்கு கீழே அது கீழே இருந்து அது எங்க போச்சுன்னு இன்னும் போடுறாரு. அதுதான் அங்க ஒரு வேடிக்கை. கூர்மையாயின்றதுதான் இருக்கு. அது கூர்மையா இல்லாட்டாலும் அம்பாளுடைய திருக்கால்கள், அந்த கால்களில் பொருத்தப்பட்டுள்ள அம்புகள், அந்த தூணிய அது என்ன பண்ணித்தான் அம்புகள்லாம் அந்த அம்பரா தூணிய கடந்து வெளியில வந்தான். வெளியில வந்தது என்ன பண்ணிட்டு வெளியில எங்க போச்சு, அந்த கூரா இருக்கோ இல்லையோ அது என்ன பண்ணும், கூரா இருக்கிறது அம்பரா தூணியை விட்டு வெளியில போனது அப்படியே நேர இறங்கி கிட்டத்தட்ட அவளுடைய கால் விரல் நகங்கள்கிட்ட போச்சு. அது அவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம அங்க அந்த அம்பு எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, அது அப்படியே இறங்கி அப்படியே போய் அவள் கால் விரல்களை போய் தொட்டன. அததான் சொல்ற, கால் விரல்களை போய் தொட்டன. தொட்டவுடன் தொட்டுது அப்படின்னா அந்த கால் விரல்களில் நிறைய தேவர்களும் கார்த்தால எழுந்து சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சா அத்தனை பேரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் தன்னுடைய வேலையை தொடங்குவார்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வரக்கூடிய ஒண்ணுதான். அந்த மாதிரி அவ பண்றப்ப ஒருவேளை அந்த ஆச்சாரியால் அப்படி ஒரு கற்பனை அழகா பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஒருவேளை அதனுடைய அம்பினுடைய கூர் மழுங்கி கிடுங்கி போயிருந்தால் இவா எல்லாரும் நமஸ்கரிக்கும் பொழுது அந்த கிரீடம் எல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்றாளோ இல்லையோ, அந்த கிரீடத்தில் பட்டு பட்டு அந்த அம்புகளினுடைய முனைகள் தேய்ந்து ஷார்ப் ஆயிடுது அப்படின்னு கொண்டு முடிக்கிறார். கூர்மையை ஆக்கிறதுக்கு, சாண பிடிக்கிறதுக்கு அதுல தேய்ச்சி அது அந்த மாதிரி ஆயிடுத்து. பரமேஸ்வரி ஆகப்பட்டவள் 30 முக்கோடி தேவர்களும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அதை கூர்மையாக்கியும் கொடுக்கிறாளாம். யாருக்கு? அரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்மதனுக்கு. அப்படி ஒரு அனுகிரகத்தை அவ கொடுக்கறா. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு மட்டும்தானா கொடுப்பா, மன்மதனுக்கு மட்டும்தானா கொடுப்பா? நம்மெல்லாம் அவளோட குழந்தை இல்லையா, நமக்கு கொடுக்க மாட்டாளா? நம்ம மேல எல்லாம் அவளுக்கு வாஞ்ச கிடையாதா அப்படின்னா, அப்பேற்பட்டவள் அவள் அவளுடைய பாதத்தை புடிச்சுண்டாலே போரும். கூட்ட குல்பா கூர்ம பிருஷ்டா ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. கூட்ட குல்பா அப்படின்னாக்க குதிகால், அவளுடைய குதிகால் இருக்குல்ல, அது அப்படியே எப்படின்னா பருத்து இருக்கும், நல்ல பருத்த குதிகால்களை உடையவளாக. கூர்ம பிருஷ்டா, கூர்ம அப்படின்னா கூர்மையா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது இந்த இடத்துல. இது தமிழ் இல்ல, கூர்மையா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. கூர்மாவதாரம் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ கூர்மாவதாரம்னா ஆமை, அது நல்லா ஞாபகம் வரும். ஆமையினுடைய முதுகு ஓடு எப்படி இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். கூர்ம பிருஷ்ட அப்படின்னா பிருஷ்டபாகம் அப்படின்னு சொல்லுவோம், பின்பாகம். அப்ப கூர்மா யாமையின் பின்பாகத்தை, புறங்கால்களை, பின்னாடி இருக்கிற கால் அந்த மாதிரி இருக்கு. குதிகால்கள் ரொம்ப பருத்து இருக்கு. ஆமை ஓட்ட அதனுடைய பின்பாகத்தை போன்று அவளுடைய புறங்கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கு, அது காட்சி தருகிறது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. அப்ப நகதீதி, நகன நகம், நகதீதி அப்படின்னா பாத நகங்களின் காந்தி. காந்தின்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன், பிரைட். அந்த காந்தி அதுல நமஸ்கரிப்போம். இப்ப தேவாதி தேவர்கள்லாம் போய் நமஸ்கரிக்கிறா, எல்லாருமே அங்கதான் போய் நமஸ்கரிக்கிறான்னு. அப்போ நாம அவ காலை புடிச்சுக்க மாட்டோமா? நம்ம எப்படி அவளுக்கெல்லாம் தெரியறது, அங்க போய் புடிச்சுக்கிறா. நமக்கு என்ன தெரியலன்னா நம்ம மனசுக்குள்ள கொடுத்து நம்ம உட்காத்தி வச்சுக்கலாமே. இதையெல்லாம் கற்பனை பண்ணி அவளுடைய பாதங்கள், அவளுடைய நகம் எப்படி இருக்கும், இவ்வளவு பிரைட்டா இருக்கும் இதுல சொல்றாளே, அதை கொஞ்சம் கொஞ்சமா கற்பனை பண்ணி அந்த பாதத்தினுடைய நகத்தை,
நாம் அந்த பளபளப்பா இருக்கக்கூடிய அந்த பிரைட்டா ரிஃப்ளக்ஷன் இருக்கக்கூடிய பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நகத்தை தமஜன நமஜன அப்படின்னா நமஹஜன அப்படின்னு பிரிங்க. நமஹன நமஸ்கரிக்க கூடிய ஜன ஜனங்களுக்கு அற்புதமான அர்த்தம். அப்படி அவளுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு நமஸ்கரிக்கக்கூடிய ஜனங்களுக்கு தமோகுணா சமஜன தமோகுணா அப்படின்னா தமோ குணங்களை எல்லாம் யார் யாரெல்லாம் நமஸ்கரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அம்பாள் அவா கிட்ட இருக்கிற தமோ குணங்களை எல்லாம் விளக்குகிறாள். முக்குணங்கள் சத்வ ரஜோ தத்ரா தமோ குணங்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த தமோ குணம்ங்கிறது அஞ்ஞானம், பூரா அஞ்ஞானம், சோம்பேறித்தனம், தூக்கம் அப்படின்னு போய்கொண்டே இருப்பது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த தமோ குணம் என்னும் அஞ்ஞானத்தை அவள் விளக்குகிறாள். அப்ப ஞானத்தை கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். பிரம்மாதி தேவர்களே அவளிடம் வந்து வணங்கி வணங்கி மேலும் மேலும் தன்னுடைய ஞான சக்தியை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அஞ்ஞானம் என்னும் இருட்டை அகற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாஸ்கரராயர். அவருடைய வியாக்கியானம் இது. அடுத்தது பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா. பதத்வய பதம் கால், துவய இரண்டு கால்களினுடைய பிரபாஜால பராகிருத சரோருகா. பிரபாஜால ரெண்டு கால்கள், ரெண்டு பாதத்தினுடைய பிரபாய் அப்படின்னா ஒளி வீசுதல், அந்த பிரகாசம். அதனால பராகிருத சரோருகா அப்படின்னா சரோருகா, சரோர் அப்படின்னா என்ன? தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பமே என்ன பண்ணித்தான் அங்க பார்த்துதான் அவ கால தாமரை போன்ற பாதம், தாமரை போன்ற பாதம்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு அவளுடைய பாதங்களை சொல்றவா. அந்த பாதம் அது என்ன, தாமரைப்பூ வந்து பார்த்துதான் நம்மள மாதிரி பாதம்னு எல்லாரும் வர்ணிக்கலார்களே கவிகள்லாம். அப்படின்னு அம்பாளோட பாதத்தை வந்து தாமரை பார்த்துட்டு அது வெட்கி தலை குனிந்தது அப்படின்னு சொல்றார். தாமரை பூவையும் அது வெட்கி தலை குனியும் படி அதுக்கு தலை குனிஞ்சுட்டு அப்படியே போயிட்டான் தாமரை புஷ்பம். அந்த அளவுக்கு கால் வந்து அவ்வளவு அற்புதமாக சிவந்து பிரகாசத்தோடு காணப்பட்டது. அம்பாளின் திருவடி அவ்வளவு அழகு. சிஞ்ஞான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. அப்ப அந்த பாதத்தாமரை சிஞ்ஞான மணி, அந்த பத அம்புஜா தாமரை போன்ற பாதங்கள்னு கொடுக்கிறார். ஸ்ரீபதாம்புஜா அப்போ அம்பாளினுடைய தாமரையை விட சீரிய அந்த பாதங்கள் சிஞ்ஞான மணி மஞ்சீர மண்டித. அப்ப அந்த பாதத்துல என்ன போட்டுருக்கா? பாதத்திற்கு ஒரு அலங்காரம் வேண்டாமா? நகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம், பிரகாசமா நம்ம பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, அம்பரா துணி அம்பு வந்தது, இவ்வளவு சொல்லியாச்சு. இடுப்புக்கு அலங்காரம், இதுக்கு அலங்காரம், பாதத்திற்கு அலங்காரம் அப்படின்னு பார்த்தா சிஞ்ஞான மணிமஞ்சீர கொலுசு போட்டு இருந்தாலும் எப்படி மணிகள்லாம் கோத்து, ரத்தன மணிகளை கோர்த்த கொலுசு. அந்த கொலுசு ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டது பட்டு இருந்தது. மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி. இந்த இடத்துலதான் ஹைலைட். மந்தகமனா, மராலி மந்தகமனா, அன்னம் போன்ற மெதுவான நடை. மந்தம், மந்தகதியில நடக்கிறவன் யாரு? சகுனி. அவனையும் இவளையும் கம்பேர் பண்ணாதீங்க. மந்த நடையினாலே உங்களுக்கு அவனை ஞாபகம் வரணும். மகாபாரதத்தில் அம்பாளினுடைய நடை மெதுவானது. ஏன் மெதுவானது? திருப்பி அவளோட கேசாதி பாத வர்ணனையில பார்த்தோம்னா அப்படி தலையில இருந்து காலையில எல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது, இடை கிட்ட வரும் பொழுது என்ன சொல்றார்? நளினமாக நெளிந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய பாரம் தாங்காமல் நளினமாக நெளிந்து நின்று கொண்டிருந்தால் அதன் அழகே அழகு, உன்னை நமஸ்கரிக்கிறேங்கிற வசினி தேவதைகள். பாஸ்கரராயர் அதுக்கு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அவள் இடையில் என்ன போட்டு இருந்தா? ஒட்டியானம் போட்டிருந்தா. ஒட்டியானத்துல என்ன இருந்தது? ரத்தனமணி அப்படியே கோத்து கட்டி இருந்தது, அசைந்து கொண்டிருந்தது, கிங்கிணி கிணிகிணின்னு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இப்ப கால் கொலுசுலையும் அதே மாதிரி மணிகள். நடை என்ன? அன்னம் போல மெதுவான நடை. இப்ப அந்த மந்த நடையில் அவள் நடந்து சென்றால் அந்த சத்தம் எப்படி இருக்கும் நம்ம திங்க் பண்ணணும். அந்த நடை அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்வரூப வர்ணனை அடடா கால் வரைக்கும் இப்ப வர்ணிச்சாச்சு. இதுவரைக்கும் அவளுடைய நடை வரைக்கும் கொண்டு வந்து நின்னாச்சு. நடக்கும் பொழுது அவளுடைய சத்தம் எப்படி இருக்கும், அவளுடைய சிரிப்பு என்ன இருக்கு, அவளுடைய மந்தகாசம் எப்படி இருக்கு, அவளுடைய அருள் எப்படி இருக்கு, அனுகிரகம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இப்ப காட்டியாச்சு. இது வரைக்கும் வார்த்தையே இல்ல, கிடையாது. ஏதோ தேடி தேடி பிடிச்சு போட்ட வார்த்தைகள் வசினி தேவதைகள்.
அதுக்கு இன்னும் என்னென்னவெல்லாமோ அர்த்தம் சொல்ல முடியும். இவ்வளவுதான் எனக்கு முடிந்ததுன்னு பாஸ்கர ராயர் காட்டுறார். அதை இன்னும் விவரிச்சு அவாவாளுக்கு தெரிந்த முறையில் அர்த்தங்கள் இதுக்கு வியாக்கியானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் ரொம்ப ரொம்ப அற்புதமா அதுக்கு நமக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டது மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதி. அப்படிப்பட்டவள் இதுவரைக்கும் அவளுடைய கேசாதிபாத வர்ணனை பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்துண்டு இப்ப அம்பாள் குடி கொண்டு அவ இனிமே எங்க இருக்கான்னு தெரிய வேண்டாமா நமக்கு? எங்க இருக்கா? இப்ப லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்வரூப வர்ணனைய சொல்லினதுக்கு அப்புறமா மகாலாவண்ய சேவதி சர்வாருணா இது மராலி மந்தகமனா வரைக்கும் நடைய வரைக்கும் வந்தாச்சு. அப்ப மகாலாவண்ய சேவதி. இப்ப அவளுடைய அழக ஒண்ணு ஒன்னா சொல்லணும் அப்படின்னா விவரிச்சு பார்த்தாலும் அதை முழுசா ஏதாவது சொல்ல முடியுமா? முழுசா அவளை வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமான்னா முடியல. எல்லாமே எல்லா அழகுமே சர்வ லட்சணங்களும் ஒரே சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லக்கூடிய அத்தனையும் எங்க ஒண்ணு பொருந்தி இருக்கோ அந்த அழகின் களஞ்சியம் அவள்தான். அவதான் மகாலாவண்யம், அவதான் பகுலாவண்யம். அப்பேற்பட்டவள் லலிதாம்பிகை அப்படிங்கிறார். சர்வாருணான் அவத்தியாங்கி சர்வ ஆபரண பூஷிதா. பிரிச்சு பிரிச்சு படிக்கணும், ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாம அத்தனையும். சர்வ அருணா அனவத்தியாங்கி சர்வ ஆபரண பூஷிதா. சர்வாருணா நவத்தியம் சர்வ அருணா. அருணா அருணானா எப்ப பார்த்தாலும் சிவந்த அப்படிங்கிற அர்த்தத்தான் கொடுக்கிறது. இப்ப சர்வாருணா நவத்தியாங்கி அப்படின்னா அனைத்தும் செந்நிறமாக கொண்டவள். சர்வன எல்லாம், அருணான்னா சிகப்பு, அனைத்தும்னா இப்ப குங்கும பூவை புழிஞ்சு கசக்கி இது பண்ண போன மாதிரி உடல் சொல்லியாச்சு. ட்ரெஸ் சிகப்பு சொல்லியாச்சு. கழுத்துல போட்டு இருக்க மாலை சொல்லியாச்சு. முட்டிய பார்த்தா அப்படியே மாணிக்க கொப்பி மாதிரி இருக்கு சொல்லியாச்சு. எல்லாமே சிகப்பு சிகப்பு. சர்வம் அருணம், எல்லாமே செந்நிறமாக இருக்கக்கூடியவள் அம்பாளினுடைய உடையாகட்டும் ஆபரணமாகட்டும் எல்லாம். அதுல கூட எப்படின்னா அது எப்படி கிளிட்டர் ஆறுது அப்படிங்கிறதுக்கு சொல்றார். மஞ்சள் கலந்த அது அதுல எப்படி கிளிட்டர் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா மஞ்சள் கலந்த சிகப்பு அப்படிங்கிறதையும் கூட கொடுக்கிறார். எல்லாருமே யாரு எழுதாதவா யாரு? நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகர ஸ்தவத்துல எழுதியிருக்காரு. அதை பத்தி ஒண்ணு ஒரு பாகத்தையும் குங்கும பூவை குழைச்சு அப்படியே கரைச்சு பிடிச்சு அந்த சாறு எடுத்து பூசினா மாதிரி அவளுடைய திருமேனி. சிகப்பு வண்ண மணிகளாலான ஆபரணம் யார் இப்படி எழுதியிருக்காரு. அப்புறம் முகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தால் தாம்பூலம் தரித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால அவ வாய் செவ்வாய் சிவந்த வாயாக இருக்கிறது. சகலமும் சிவப்பாக காட்சி தரும் தாயே எனக்கு முன்னாடி வந்து நில்லுன்னு அவ கேட்பார் நீலகண்ட தீட்சிதர். அப்படிதான் தன்னுடைய ஆனந்த சாகர ஸ்தவத்துல அவரு கேட்பார். அப்படி இருக்கக்கூடியவள் அனவத்தியாங்கி. நவத்தியாங்கின்னு இருக்கும், அனவத்தியாங்கின்னு நம்ம இப்ப பிரிக்கிறோம். நவத்தியாங்கி அப்படின்னா குற்றமே இல்லாத அங்கங்களை கொண்டவள். சர்வாபரண பூஷிதா, சர்வ ஆபரண பூஷிதா, எல்லா விதமான அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருப்பவள். சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவ காமேஸ்வராங்கஸ்தா. இப்ப சிவ ஜெகத் சிருஷ்டி இந்த நாமத்திற்கு எப்படி ஒரு அர்த்தம் சொல்றதுன்னே நம்மளால இது பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு திருநாமம் இது. ஆசைகளை பூர்த்தி செய்பவள் காமேஸ்வரா. காமம் ஆசை. காமேஸ்வரன் அப்படிங்கிறது பரமேஸ்வரனின் ஒரு நாமம். காமேஸ்வரன் காமேஸ்வரி. சிவகாமேஸ்வரன் அப்படின்னு நமது ஆசைகளையும் பூர்த்தி செய்பவள். ஜெகத் சிருஷ்டி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அருணவர்ணத்தில் அவதரித்தவள். அதனால அவளுக்கு காமேஸ்வரி. ஆசைப்பட்டாவ எதுக்கு? இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டதனால் அவள் காமேஸ்வரி. அவள் காமேஸ்வரியாக மட்டுமே இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு காமேஸ்வரன் ஒருத்தன் இருந்தா தான் அவனே தேவலோகத்திற்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியும். அவள்லாம் விரும்பினா. அதனால கல்யாணம் பண்ணாதான் முடியும் நினைக்கும் பொழுது மனதில் காமேஸ்வரனை பரமேஸ்வரனை நினைத்தால் காமேஸ்வரனாக வந்து நின்றார். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு நகரத்தில் அவளை வைத்தார்கள். அது என்ன நகரம்னு வருவோம், எங்க இது பண்றா என்னன்னுட்டு. இப்ப சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லபா. நம்ம எல்லா இடத்துலயும் படிக்கும் போது சொல்லியிருக்கோம், ஒரு குறிலோ ஒரு நொடியிலோ சேஞ்ச் ஆனாலே அர்த்தம் மாறி போகும். சிவ அப்படின்னா பரமேஸ்வரன், சிவா அப்படின்னா அம்பாள். சிவா அப்படின்னு சொன்னாலே அது அம்பாளை குறிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். பரமேஸ்வரனுக்கு பல நாமங்கள் உண்டு. வைத்தீஸ்வரன், வைத்தியநாதன் ஒரு பேரு. வைத்தியநாதன் அப்படின்னா மருத்துவன், ஔஷதத்தை கொடுக்கக்கூடியவன்.
நமக்கு உடம்பு எல்லாம் வந்ததுனாக்க உடனே வைத்தியநாதான்னு போய் நம்ம உப்பு வாங்கி கொட்டுறோம், மிளகு வாங்கி கொட்டுறோம், என்னென்னமோ சொல்லி வேண்டிப்போம். என்னத்துக்கு? அவன் வந்திருக்கிறது நமக்கு இருக்கிற ரோகம் என்ன, மேல் உடம்பத்தை இது உடம்புல இருக்கிற ரோகத்தை தீக்கிறதுக்கா அந்த வைத்தியநாதர் அங்க உட்காந்து இருக்காரு. ஏன் ஜனங்களே, உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா? அஞ்ஞானியா இருக்காளே இனிமே உங்க தலைவலிக்கும் கால் வலிக்கும் முட்டி வலிக்கும் இதுக்காகவா நான் வைத்தியம் பண்றதுக்கு அங்கேருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் மனசுக்குள்ள சட்வைரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கடா, அந்த ரோகத்தை நீ தீர்த்துக்கொள். அதுக்காக தான் உனக்கு இருக்கிற அந்த பவசாகரத்திலேருந்து நீ வெளியில வரணும், அதுக்காக தான் நீ இத்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்காகத்தான் அவர் வைத்தியநாதரா இந்த பூமியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. பல நாமங்கள் இருக்கும் பொழுது அந்த நாமத்தை மாத்திரம் நம்ம ஸ்பெஷலா எடுத்துட்டோம்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு தான். ஒரு சின்னது வந்ததுக்கெல்லாம் சரி இது வந்திருக்கு நமக்கு இருக்கு, சரி ஜஸ்ட் லைக் தட் வந்திருக்கு, இது உங்க அதிகமா இருக்கும் பொழுது பகவானை வேண்டிப்போம், ஒரு மருத்துவரை பார்ப்போம், என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கணும். மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஷட் வைரியை நீக்க விட்டுக்கிற ஔஷதம் அவன். அப்ப அவனுக்கு அவன் வந்து நமக்கு ஔஷதமாக இருக்கும் பொழுது நமக்கு கால் வலிக்கிறது, நமக்கு இது வலிக்கிறதுன்னு சொல்றமே, அப்ப அவனுக்கு கால் வலிக்குமா? வலிக்குமே பாவம் அப்படின்லாம் நினைச்சா, அவனுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டா, ஐயோ பாவம் நம்மளே நினைச்சிட்டு இருக்கமே அவனுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு கேட்டுட்டா அது நம்ம அறிவு. ஐயோ அவனுக்கு கால் வலிக்குமே, அவனுக்கும் கால் வலிக்குமேன்னு நினைச்ச உடனே அது அன்பு. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்ப அந்த அன்பு எதனால வருது? அவன் மீது கொண்ட பாசத்தால். அந்த பாசம் ஏன் வருது? பக்தியின் மிகுதி. அதுவும் அஞ்ஞானம்தான், ஆனா அது பக்தியின் மிகுதியால அது வருது. அப்பேற்பட்ட இத அவனுக்காக உனக்காக நான் பண்றேன், உனக்காக நான் உன்னால உனக்காக சொல்லி 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 அந்த அஞ்ஞானத்தை அவன் உன்னை விட்டு விலக்குகிறான். அப்பேற்பட்ட ஈசனுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த ஈசனுக்கு ஔஷதமாக இருப்பவள் காமேஸ்வரி அப்படிங்கறத இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுறார். அதை எல்லாரும் சொல்லிடுறார். அபிராமி பட்டர்லேருந்து சௌந்தரிய லகரியில ஆதி சங்கரர்ல இருந்து மகாபரிவா எழுதினதுல எல்லாத்துலயுமே இது சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. சிவா அப்படின்னா சுவாதீன வல்லபா, சுவாதீனமா இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது. உன் மேல நான் சுவாதீனமா இருக்கிறது. அப்பா அந்த வீட்டுக்கு போனா நான் ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா, எனக்கு மனசெல்லாம் அப்படியே விசாலமா இருக்கும் சொல்றோம்ல, அந்த சுவாதீனம் யார்கிட்ட இருந்தா? சிவன் கிட்ட இவள் சுவாதீனமாக இருந்தாள், சிவன் இவளிடம் சுவாதீனமாக இருந்தாள். அதாவது ஒருத்தருக்கு வசப்பட்டு இருந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அம்பாள் அப்படின்னா சிவகாமேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் செய்வான். அம்பாள் சொன்னா அவர் எதவனா செய்வார் அப்படிங்கிறதுக்கு சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அவா. இந்த லலிதா சகஸ்ரநாமம் முடியும் பொழுது கடைசி நாமாவை அதுதான் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபா அப்படின்னா ஐக்கிய ஸ்வரூபம், அது அப்படித்தான் முடியும். அப்பேற்பட்டவள் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்ன கரநாயிகா சிந்தாமணி கிருகாந்தஸ்தா பஞ்சபிரஹ்மா சரஸ்திதா. 22 23 சேர்ந்து ஒன்னாதான் அர்த்தத்தை சொல்லணும், தனித்தனியா அர்த்தம் சொல்ல முடியாததுக்கு. மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. 22 23 அப்படின்னா ஸ்ரீமன் நகர நாயிகா. இப்ப இவா 2 பேரும் எது பண்ணியாச்சு, எங்க கொண்டு இவாளை உட்காத்துறது? இவா 2 பேரையும் அப்படின்னா இவாளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நகரம். அதுதான் ஸ்ரீமன் நகர நாயிகா, அவ இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரம். அந்த ஸ்ரீநகர் அந்த நகர வர்ணனையை தான் எங்க சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா, மேருவினுடைய மத்தியில். மேருங்கிறதுக்கே இங்க நகரங்கள், ஸ்ரீநகர்ங்கிறதே 2. அதுல என்னன்னா தேவர்களால் மேருமலையின் நடுவில், அதுதான் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா. மேருமலையின் நடு சிகரத்தில் ஒண்ணு நிர்மாணம் பண்ணிருக்கு. இன்னொன்னு சகல பிரம்மாண்டத்திற்கும் நடுவுல இருக்கிற அமிர்த சாகரத்துல நடுவுல ரத்ன தீபத்துல நிர்மாணம் பண்ணிருக்கு 2 ஸ்ரீநகரம். இதுல சுமேரு மத்திய ஸ்ருங்கத்தா மேருமலையின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நடு சிகரத்தில் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. அது எப்பேற்பட்டது? அந்த ஸ்ரீநகரத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தால் அதுக்குள்ள இருக்கிற சிந்தாமணி கிரகத்துல தான் அவ இருக்கா. ஆனா அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா போயிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுதான் நமக்கு நம்ம போறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, எவ்வளவு இதையும் நீ ஒண்ணா போகும்பொழுது ஒண்ணு நீ கிராஸ் பண்ணணும். அவளை கிட்ட போனோம்னா அதுக்கு எத்தனை இது இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரகாரங்கள் இருக்கு. அப்படின்னா 25 பிரகாரங்கள் இருக்கிறது. பிரகாரம் அப்படின்னு பார்த்தா வரிசையா இருக்கு. இரும்பு
எஃகு, செம்பு, வெள்ளியம், பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, அப்புறம் தங்கம், அப்புறம் புஷ்பராகம், அப்புறம் பத்மராகம், கோமேதகம், வஜ்ரம், வைடூரியம், இந்திரநீலம், முத்து, மரகதம், பவுழம், நவரத்னம், நானா ரத்னம், இதெல்லாம் முடிஞ்ச 19 ஆயிடுது. மீதி 6 என்னன்னு பார்த்தா மனசு, புத்தி, அகங்காரம் 22 ஆச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா சூரியன், சந்திரன், மன்மதன். இவ்வளவு மன்மதன் இந்த தேஜஸால அமைக்கப்பட்ட 25 பிரகாரங்கள். இதுல இதுல சொல்றா இல்லையா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, அது அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சபிரம்மா ஆசனத்தை நம்ம பார்க்கலாம். மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி, கதம்ப வனத்தில் வசிப்பவள். இந்த கதம்ப வனம் எங்க இருக்கு? இத்தனை பிரகாரத்துக்கு நடுவுல இந்த கதம்ப வனம் எங்க இருக்குன்னா 8வது பிரகாரத்துல இருக்கும். இங்க இருந்து நம்ம உள்ள போகும்பொழுது, வெளியிலேருந்து போகும்பொழுது 8வது பிரகாரத்தில் கதம்பவனம் இருக்கிறது. சரி, அந்த 8வது பிரகாரத்துல கதம்பவனம் இருக்குன்னா அங்க என்ன அவ்வளவு ஈஸியா விட்டுருவாளா? அவனுக்கு உள்ள விட முடியாது. அதை காக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பா. அங்க ஒரு மந்திரினி இருப்பா. அந்த மந்திரினி தேவதை யாருன்னா அவ சியாமளா தேவி, 8வது பிரகாரத்தில் இருக்கக்கூடியவள். ஒரு பிரகாரத்திற்கும் நான் இப்ப எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. 8க்கு அப்புறம் 15க்கு போயிடலாம். 15ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அஷ்டதிக் பாலகர்கள் 15வது பிரகாரத்தில் இருப்பார்கள். அடுத்தது 16வது பிரகாரத்தில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டா சேனாநாயகி. அவதான் யாருன்னா வாராகி. சேனாநாயகியின் இருப்பிடம் அது. அங்க சியாமளா தேவிக்கும் ஒரு இருப்பிடம் இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு. 17வதுல யோகினி, 18ல மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுக்கே 18வது இது. அப்ப 25ல இருந்து எத்தனை பின்னாடி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. மகாவிஷ்ணு, 19ல ஈசானன், 20ல தாராதேவி, 21ல வாருணி, 22வதுல அகங்காரம். அகங்கார கோட்டையில தான் குலகுண்டாலயா அப்படின்னு ஒரு இது வரும். குருகுல்லா தேவி இருக்கா. 23வதுல சூரியன், சூரிய பிரகாரத்துலதான் மார்த்தாண்ட பைரவர். அடுத்ததுல சந்திரன். 25வது பிரகாரத்தில் மன்மதன். அங்கதான் சிருங்கார வனத்தில் இருக்கிறான், சிருங்கார வர்ணத்தில் இருக்கிறான் மன்மதன். இதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அது கதம்ப வனத்திலேது இப்ப வந்திருக்கோம். வந்தா மகாபத்மாடவி, மகாபத்ம அடவி அப்படின்னு பிரிக்கணும். அது மகாபத்ம அடவி, மகாபத்ம வனம் அப்படிங்கிறது இந்த இடத்தில் இருக்கிறது. அது என்ன மகா பத்மவனம்? பத்மவனம்னா பத்மம்னா தாமரை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மகா பத்மவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய 1000 இதழ் கொண்ட தாமரை பூ, இந்த தேவி முகம் அப்படின்னு நம்ம எவ்வளவு ஈஸியா பாட்டு எல்லாம் வருது. எங்க இருந்து கிடைச்சிருக்கோம் அவளுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரிதான் மகா பத்மவனம்னா நிறைய தாமரைகளை கொண்ட வனம். சம்ஸ்தா அதனோட கதம்ப வனவாசினி, கதம்ப வனத்தில் வசிக்கக்கூடிய சுதாசாகர மத்தியஸ்தா, அமுதக்கடல், அமுதை பொழியும் நிலவே, அமுதக்கடல், அமுதத்தை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாகரம், அந்த அமுதக்கடல். அங்க அது கிட்ட போகும்பொழுது அதுக்கு நடுவுல இருக்கா அந்த மகா பத்ம வனத்துக்குள்ள நடுவுலதான் சிந்தாமணி கிரகம் இருக்கு. சிந்தாமணி கிரகத்தினுடைய அக்னி மூலையில தான் இவ முதல்ல வந்தாளே சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சித் அக்னி குண்ட சம்பூதா வந்தாளோ இல்லையோ, அதுல இருந்து அந்த அக்னி குண்டமே அங்கதான் இருக்கு. அதனுடைய கிழக்கு துவாரம், அதுக்கு 2 பேர், 4 துவாரத்திற்கும் 4 தேவதைகள், பாதுகாவலர்கள், நவாவர்ணங்களோட கூட ஸ்ரீசக்கரம் இருக்கு அந்த சிந்தாமணி கிரகத்துல. அந்த ஸ்ரீசக்கரத்தோட நடுவுல யார் இருக்கா? எதுல இருக்கா? சிந்தாமணி பஞ்ச பிரம்மாசனஸ்திதா. அந்த ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் பஞ்ச பிரம்ம ஆசனத்தின் மேல் மகா சிம்மாசனத்தில் சர்வ ஆனந்தமயமாக பிந்து பீடத்தில் மகா திரிபுர சுந்தரி உட்கார்ந்து இருக்கா. இந்த காட்சிய நம்ம சென்னையில ராமாபுரத்துல இதையே போய் பார்க்கலாம். இவ்வளவு அற்புதமான ஒரு சிலை அங்க இருக்கு, அந்த கோவில் இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது இப்ப அந்த 4 பஞ்ச பிரம்மன 5 கால், பஞ்ச பிரம்மாசனம், 5 பிரம்மம், காலுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, 5 பிரம்மம். அந்த ஆசனம் அவளுக்கு, அந்த ஆசனத்தின் மேல் அவள் அமர்ந்திருக்கிறாள். இந்த ஆசனத்தோட இருக்கிற லலிதாம்பிகை இங்க ராமாபுரத்துல இருக்கு. போய் பாக்குறவா பாத்துட்டு வரலாம், ரொம்ப நன்னா இருக்கு. இந்த பஞ்ச ஆசனம்ங்கிறது என்ன, பஞ்சாசன பிரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னும் பொழுது அம்பாள் என்ன பண்ணாலாம், சிருஷ்டி தானே அவளோடது. அந்த மாதிரி படைக்கும் பொழுது இதையெல்லாம் இது 5 துறை, 5 டிபார்ட்மெண்ட், 5 டிபார்ட்மெண்ட்டை முதல்ல உருவாக்குறா.
அந்த 5 டிபார்ட்மெண்ட்டை ஒரு 5 பேரை கூப்பிட்டு அந்த 5 பேர்கிட்டயும் ஒப்படைக்கிறா, கொடுத்துடுறா. இது உனக்கு அந்த 5 டிபார்ட்மெண்ட் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு 5 பேரை கூப்பிட்டுட்டு முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேக்குறா. பிரம்மான்னு சொல்றார். அப்ப உன்னோட டிபார்ட்மெண்ட் என்ன, உன்னோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. தெரியும், சிருஷ்டி பண்ணணும் பிரம்மா சொல்றார். அடுத்த டிபார்ட்மெண்ட் விஷ்ணுவ கிட்ட உனக்கு என்னன்னு தெரியுமா, தெரியும், ஸ்திதி, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். மூணாவது யார், ருத்ரன். பரமேஸ்வரன், வைத்தியநாதன், ஈசானன், சதாசிவன், இதெல்லாம் பரமேஸ்வரனினுடைய காமேஸ்வரனினுடைய ஒரு விதமான பெயர்கள். ஒருத்தருக்கும் தனி தொழிலாக பிரிந்து இருக்கிறது. எல்லாமே அவர்தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது மொத்தம் சேர்ந்த உருவம். ஜெகத்பிதா, ஜெகன் மாதா, அவ்வளவுதான். இதெல்லாம் தனித்தனி. இப்ப இந்த ருத்ரன் என்ன பண்ணணும், இவருக்கு சம்ஹாரம்னா நீக்கல். ஞாபகம் சொல்லிருக்க, டெஸ்ட்ராய் கிடையாது, நீங்குதல். அது நீக்கல்ங்கிற தொழில். சரி, 4வது கூப்பிடுறார். உன் பேர் என்ன, மகேஸ்வரன். தூக்கி வரி போடுறது, மகேஸ்வரன் இருக்கிறாளே, அவர் தான் ஈசான்னு. மகேஸ்வரன், நீ என்ன பண்ண போற அடுத்த அது இவருக்கு 4வது மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணம் இது சொல்றார். தொழில் என்னோடது. ஐயோ, இப்ப 5வதா ஒருத்தரை கூப்பிடணும். இவர் என்ன பேர் சொல்லுவார்? இப்ப அம்பாளுக்கே பயம் வந்துட்டு மகேஸ்வரன் சொல்லிட்டான், ஏதாவது சிவான்னு சொல்லிட்டால்தான் என்ன பண்றது? இவளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, சிவம் தானே இவளோட கூட எல்லாமே. அதனால ஈஸ்வரன் மகேஸ்வரன் சொல்லிட்டா. ஈஸ்வரனை மகேஸ்வரன் கூட கூப்பிட்டு வச்சுட்டா. இந்த ஏதோ ஒரு இடத்துல போய் சொல்வா, இந்த பேர் என்னடா அப்படின்னா, பெருமாள். எல்லாம் பெருமாள்னு இருக்கும். போ உன் பேரை போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, போயிட்டு அதெல்லாம் முடியாது, சரின்னு போயிட்டு அங்க மாத்தின்ட்டேன். என்ன பேரு அப்படின்னா, பெத்த பெருமாள் நானும். அந்த மாதிரி இவன் வேற எதையாவது மகேஸ்வரன் சொல்லிட்டான். அடுத்தது என்ன சொல்வானோன்னு சொல்லிட்டு 5வது ஆளை கூப்பிட்டாளாம். 5வது ஆளை கூப்பிட்டு உன் பேர் என்ன, ஆனா சிவம்னு மட்டும் சொல்லக்கூடாது, அதை மாத்திரம் இல்லாத சொல்லு. உடனே 5வது ஆள் என்ன பண்ணானா, என் பெயர் சிவம் இல்லை. என்னடா இது, என் பெயர் சிவம்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு சொன்னா, என் பெயர் சிவம் இல்லை, நான் உன்னை சிவம் சொல்லாதேன்னு தானே சொன்னேன், வேற ஒண்ணு சொல்லுன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றார், சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சதா சிவம் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த 5 பேரும் தான் இவளுடைய பஞ்ச ஆசனமாக இருக்கிறார்கள். 4 பேரும் 4 கால்களாக அவளுடைய சிம்மாசனத்திற்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், இவா 4 பேரும் 4 கால்களாகவும் சதாசிவம் அவளுக்கு பீட்டமாகவும் இருக்கிறார். இந்த காட்சி தான் இங்க ராமாவரத்துல இருக்கு. பீட்டமாகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பஞ்ச ஆசன பிரியா சிந்தாமணி கிரகத்திற்குள் மேருவின் மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நகரத்தில் காமாட்சி என்ற பெயரை கொண்ட காமம் அக்ஷி. அக்ஷினா கண்ணு, அக்ஷினாக்க கண்ணு. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. அக்ஷினாக்க கண்ணு, காம அக்ஷினாக்க ஆசை கொண்ட கண்ணு. என்ன ஆசை? தன்கிட்ட வரவா எல்லாருக்கும் அமிர்தத்தை பொழியணும், கருணையா அப்படியே பொழியணும். அமுதை பொழியும் நிலவே. அப்போ அவளுடைய கண்ணு அந்த 1000 தாமரை கொண்ட அந்த கதம்ப வனத்துல மகா பத்மாடவி சம்ஸ்தா அதுல உட்கார்ந்துட்டு அவள் அதுல சிகப்பு கலர்ல அவள் ஒளி வீசிக்கொண்டு அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய கண்ணில் இருந்து அமிர்தம், காமாட்சி காமதாயினி, அப்படியே அமிர்தம் பொழியறது. அப்பேற்பட்டவள் அவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கும் நம்ம கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மாத்ரே நமக. தேங்க்யூ மேம். Thank you, mommy. Thank you, mommy. Thank you, mommy. Thank you, mommy. Thank you, madam. Thank you, mommy.